வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்ப நான் ஆதிர கழுத்துல தாலி செயினை போட்டு அந்த மஞ்ச கயித்தை கழட்டுறனோ அப்பதான் சாமி எனக்கு நிம்மதியா இருக்கும். மச்சான், நீ சிஸ்டரோட தாலி செயினை எவ்வளவு கடமான வச்சேன்னு சொன்ன? 2 லட்சம் ரூபாய்க்குடா. சரி, கவலை விடு. கூடிய சீக்கிரத்துல சிஸ்டரோட கழுத்துல நீ தாலி செயினை போட்டுருவ. டேய், எப்பட்றா? மச்சான், நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட 2 லட்சம் ரூபா சீட்டு போட்டிருக்கேன். உன்னை இதுல சேர சொல்லலான்னு கேட்கலான்னு தான் நான் இப்போ வந்தேன். மாசம் 10 ரூபா, 20 மாசம் தான். நீ ஒரு 2 மாசத்துக்கு 10 ரூபா கட்டு. அதுக்கப்புறம் சீட்டு தள்ளி நாம பணத்தை எடுத்து சிஸ்டருக்கு தாலி செயினை திருப்பி கொடுத்துடலாம். சாமி, அப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா? என்ன மச்சான்? என்கிட்ட 10,000 ரூபாய்லாம் கட்டுறதுக்கு வழியே இல்லை. அதனால நீ கட்டி இருக்கிற சீட்டை தள்ளி எனக்கு மொத்த அமௌண்ட்டி வாங்கி கொடு. அதுக்கப்புறம் நான் மாசம் மாசம் பணத்தை கட்டிடுறேன். என்ன சாமி யோசிக்கிற? ஓ, நீ கட்டின 10,000 ரூபாய நான் திருப்பி தருவேனான்னு யோசிக்கிறியா? சேச்சே, அதான் நான் யோசிக்கல மச்சான். இதான் முத மாச சீட்டையே கொடுப்பாங்களான்னு தெரியல. உனக்கு தெரிஞ்சவர் தானே சொல்ற, அதனால கண்டிப்பா நீ கேட்டா கொடுப்பாருடா. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நீ மட்டும் பணம் வாங்கி கொடுத்தேனா நான் ஆதரிக்கு தாலி செயினை மீட்டு கொடுத்துருவேன்டா. சரி மச்சான், நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ இப்ப கூட கிளம்பி வா. நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்க டீ கடையில் நீ வெயிட் பண்ணு. நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். சரி சாமி, வா. சாமி, என்னாச்சுடா? என்ன சாமி, முத சீட்டை தள்ளி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ச்சே, நான் எப்படியும் பணம் கிடைச்சிரும் ஆதிரியோட செயினை கொண்டு போய் கொடுத்துடலான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை வீணா போயிருச்சே சாமி. மச்சான், உன் நம்பிக்கை வீண் போகல. நீ என்ன சொல்ற சாமி? ஆமா மச்சான், பணம் கிடைச்சிருச்சு. அட பாவி, அப்படியே என்ன முகத்தை சோகமா வச்சிருந்த? உன்னை சும்மா பிராங்க் பண்ண மச்சான். எப்படி இருந்துச்சு நடிப்பு? ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சாமி, உண்மையிலே பணம் கிடைச்சிருச்சாடா? ஆமா மச்சான், நான் போய் பணம் கேட்டதும் அவர் முதல்ல இல்ல முத மாசமே பணம் கொடுக்க முடியாது, அது கஷ்டம், சரியா வராது, அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொன்னாரு. நான் காலைல விழாத குறைய கெஞ்சி கேட்டதும் சரின்னு சொல்லிட்டாரு. இங்க பாத்தியா மச்சான், இத பாரு, இந்தா. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ்டா சாமி. சரி சாமி, நம்ம உடனே அடகு கடைக்கு போய் ஆதிரியோட செயினை மீட்டு வந்துடலாம். மச்சான், ஒரு நிமிஷம். என்னடா? முதல்ல நீயா சிஸ்டருக்கு நகை எடுத்து கொடுக்க போற, அதுவும் தாலி செயின் எடுத்து கொடுக்க போற. அதனால பழச இதுக்கு மீட்டு கொண்டு போய் கொடுக்கணும். புதுசாவே வாங்கி கொண்டு போய் போட்டு விடு மச்சான். அந்த பழசோட இதுவரைக்கும் இருந்த கஷ்டம், பிரச்சனை, வேதனை எல்லாமே தீர்ந்து புது சந்தோஷமும் நிம்மதியும் உன் லைஃப்ல வரட்டும்டா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் சாமி. சரி, நீ வா, நம்ம ஆதிரிக்கு புதுசாவே தாலி செயின் வாங்கிடலாம். சரி மச்சான், நீ வண்டி எடு. சாமி, எதுக்கு 2 வண்டியில போய் பெட்ரோலை வேஸ்ட் பண்ணோம்? ஒரே வண்டியில போயிடலாமே. சரி, என் வண்டி இங்க விட்டுட்டு உன் வண்டியில போயிடலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உன் வண்டியில போலாம். வா 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 வா. அதான பார்த்தேன். போ போ. வா சாமி, போலாம் மச்சான். வணக்கம் சார். வணக்கம். என்ன பாக்குறீங்க? தாலி செயின். வாங்க, உள்ள போய் பாருங்க. வாடா. போங்க சார். வணக்கம் சார், வாங்க. என்ன பார்க்க போறீங்க? இந்த தாலி செயின் இருக்கு சார், நிறைய மாடல் வந்திருக்கு, பாருங்க. ஏமா, இது ஒரிஜினல் நகை தானே? சார், நம்ம கடையில எல்லாமே ஒரிஜினல் தான் சார். வெரி குட் வெரி குட். அப்புறம் இந்த சாயெல்லாம் போகாது இல்ல? மச்சான், சாயம் போறதுக்கு என்ன ஆயில் படவையா? தங்கண்டா, எப்படி சாயம் போகும்? ஆமா ஆமா.